ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பப்ஸ். எக் பப்ஸு எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ பப்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த 1 கப் மைதா மாவுக்கு 4 பப்ஸ் தான் வரும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பப்ஸுக்கு தேவையான மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போதே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு மாவை எடுத்துகிட்டு லேசாக பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாகவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க 3/4 கப் மாவுக்கு இந்த 2 தான் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு பசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு கூடவே 2 ஷீட் எக்ஸ்ட்ராவாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷீட் மேலே பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இன்னொரு ஷீட்டையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பட்டர் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இது கூடவே சேர்த்துருக்கேன். இப்போ அந்த ஷீட் மேலே இன்னொரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஷீட் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மேலேயே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டை மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாவை மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. கூடவே கொஞ்சம் மாவு மேலே தூவிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே இதையும் பண்ணிக்கலாம். அது கூடவே மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 2 சைட்லேயும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க 4 சைடும். இதோட நாம் 2வது ட்ரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ட்ரிப் மட்டும் நாம் இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கவர் எடுத்துக்கணும். நம்ம வீட்டிலே உள்ள சுத்தமான கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே இதை வச்சுக்கிட்டு 4 சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதை 4 சைடும் நல்லா மடித்த பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு பிறகு நான் அந்த மாவை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே 2 டைம் பண்ண மாதிரி இதில் 2 பக்கமும் நல்லா மாவு டிப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, ரொம்ப கனமாகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவு வந்து கம்மியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டதுனால 4 சைடும் கட் பண்ணல. அதாவது ஓரங்களில் வந்து ஈவனாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம்னா ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் சீட் கிடைக்கும். நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கல, டைரெக்டாகவே சென்டரில் கட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். நீங்கள் வந்து செய்யும்போது 4 சைடும் ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஷீட் கிடைக்கும். இப்போ இந்த ஷீட் மேலே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கோட்டிங் ஆகிறமா உள் பக்கமாக தடவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது கூடவே நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே எக்கு வந்து வேக வச்சு அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இந்த ஸ்டஃபிங் மேலேயே மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 4 சைடும் ஒன்று போல் மடித்து விட்டுருங்க. உங்களுக்கு மடிக்கும் போது சரியாக ஒட்டலை அப்படின்னா மைதா மாவு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஓரங்களில் லேசாக தடவி விட்டுட்டு அதை மடித்து அதோடு சேர்த்து ஒட்டி வச்சுருங்க, பிரியாமல் இருக்கும். நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதில் 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டி வச்சோன்னா அது பிரியாமல் அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சு மடித்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீட் பண்ண எக்கை வந்து ஒரு ப்ரஷ் இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அந்த பஃப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அலுமினியம் பிளேட் இல்லைனா அடிகனமான பிளேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. என்னோடய குக்கரில் வந்து இந்த சில்வர் பிளேட் தான் செட் ஆகும், அதனால் நான் இந்த சில்வர் பிளேட்டை எடுத்து வச்சுருக்கேன். சில்வர் பிளேட்டை வச்சோம்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். நீங்கள் அலுமினியம் பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் விசில் வைக்கணும்னு தேவையில்லை. இதை வந்து ஒரு 45 நிமிஷம் இல்லைனா 1 ஹவர் குக்கரில் வந்து அடியில் கல் உப்பு போட்டு அதை 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து ஹீட் ஆன பிறகு இந்த பிளேட்டை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ வந்து நாம் வச்சு 45 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவு பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு பப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. நான் வந்து சில்வர் பிளேட்டில் வச்சதுனால லேசாக அடி பிடிக்குது. கண்டிப்பாக நீங்கள் அலுமினியம் பிளேட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இது செய்யும் போது ஸ்டவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் மட்டும் தான் வச்சு வேக வைக்கணும். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடக்கூடாது. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இதை பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு சுட சுட பஃப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த பஃப்ஸ் வந்து நம்ம அப்படியே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். ஓவன் வீட்டில் இல்லாதவங்க கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே டைப்பில் நீங்கள் வெஜிடபிள் போட்டு இல்லைனா சிக்கன் சேர்த்து கூட பண்ணலாம். பப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குது. நம்ம 2 லேயர் தான் சேர்த்ததுனால உள்ளே கூட நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.